ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களை பார்த்தாலே பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு பொறாமைன்னு சொல்லலாம், ஒரு ஈகோன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இதெல்லாம் வந்து விடுகிறது. ஒரு சின்ன கேப்பு கிடைச்சா போகிறோம். இந்த சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுறான்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இவரை விட்டா சைக்கிள் கேப்பில் ஒரு பெரிய லாரியே ஓட்டி விடுவார். மலை வென்று இவர் மேலே வந்து விடுவார். நம்மை கூட இவர் கிராஸ் பண்ணி போய் விடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஷபராசி சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் ஒரு மாதிரி போட்டு அமுக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இனி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் குரு. இப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதாவது இவர் வந்து நமக்கு செய்வார், இவர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, நம்மை வழி நடத்துவார் அப்படின்னெல்லாம் எதிர்பார்க்காம மளவென்று இவர்கள் முயற்சி செய்ய தொடங்கி விடுவார்கள். அந்த முயற்சிக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா குரு பகவான் குறிகாட்டக்கூடியது வந்து தனம், தனகாரகன் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அப்படின்னாவே அந்த தனத்தை செலவு செய்து மேலும் மேலும் முயற்சி செய்து அதற்குண்டான அபிவிருத்தியை, சந்தோஷத்தை, அந்த வெற்றியை, பெயர், புகழ், அந்தஸ்தை இவர்கள் பெறுவார்கள். இவர்களுக்கு மட்டுமா செலவு பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரர்களுக்கும் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானமாகவும் வருகிறது. இது ஸ்தான பலம். ஆனால் பிரதானமாக நாம் குருவை பற்றி பார்க்கும் பொழுது பார்வை பலத்துக்குத்தான் பூரணமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதிலும் குரு பகவான் ரிஷபத்துக்கு 7ஆம் இடம்னா களத்திரஸ்தானம். யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான அந்த வரன் கிடைக்கும்.